ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, இதை கேட்டுவிட்டு தூங்கு. நாளை எனக்கு நீ ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூறுவாய். நிச்சயமாக உனக்கான அற்புதங்கள் பல நடக்கும். ஆம் செல்லமே, பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் உனக்கான தைரியம். ஆம் செல்லமே, அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொள். அப்போது அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும். ஆம் செல்லமே, இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொள். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியைச் சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நல்ல குணங்களோடும் இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்வில் இல்லை என்றால் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்துக்கும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே தான் நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சாயப்பா, உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கின்றேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா சாயப்பா. உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது, எவரையும் நெருங்கவும் முடியாது. எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் கூட பதிக்க முடியாது. இதோ உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. அதேபோல்தான் என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ யாரையெல்லாம் நம்ப வேண்டும், யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புபவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே, அது பாவம். அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதே போலத்தான் என் செல்லமே, நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லா தவறாக இருந்தால் அவர்களிடம் கனிந்து பேச வேண்டாம். அமைதியாக அவர்களிடம் இருந்து விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாய. ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை என கண்ணீர் வழிகின்றது என்று வருந்தாதே. இதோ உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாவளியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது. மாயை நிறைந்த இந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான். நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும். முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன் பின் தொடரத்தான் செய்யும். அடுத்து எடுத்த அடியும் தடுக்க. அதனால் உன் மனதில் சோகம் என்ற நூலாம்படையை சேரவிடாதே. அது உன் மனதை முழுக்க தூசியாக்கிவிடும். அதேபோல்தான் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எறிந்து செல். உன் மனதிற்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அல்லது அதை உன் மனதிலேயே தூக்கி சுமக்க வேண்டாம். யாரிடமாவது சொல்லி அழ வேண்டும் என்றால் அதை உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக மட்டும் அவர்களிடம் மட்டும் சொல்லி அழு. அல்லது அவரையும் நீ நம்பவில்லை என்றால் என் பாதத்தின் மீது வந்து என்னிடம் கொட்டி தீர்த்து அழுது விடு. உன் பாரத்தை
இறக்கி வைத்து விட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே. நிம்மதியாக அப்பொழுதுதான் உன்னால் தூங்க முடியும். உன் பாரத்தை என் மீது இறக்கி வைத்து விட்டாய் அல்லவா, நான் சுமந்து கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையின் பாரத்தை. அவற்றை அந்த பாரத்தில் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி நிவர்த்தியாக வேண்டும் என்பதையும் உனக்கு நான் வழிவகுத்து விடுவேன். பிறகு பார், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடந்து நீ நிம்மதியாக தூங்கி எழுவாய். என் செல்ல பிள்ளை பல நாள் ஆகிவிட்டது தூங்கி, தூக்கமே வரவில்லையே. திடீரென்று முழிப்பு தட்டி என் செல்ல பிள்ளை யாரோ கெடுதல் நினைத்தது போல் நீ உணர்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அவையெல்லாம் பிரம்மைதான். அந்த நேரத்தில் உன் சாயப்பாவை நினைத்துக்கொள், அல்லது என் மந்திரத்தை சொல். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று உன் கண்முன்னே தோன்றி உனக்கான பக்கபலத்தை, நிம்மதியை நான் தருவேன். உனக்கு தைரியத்தை அளிப்பேன். நிம்மதியாக இரு. அதன் அடுத்த நிமிடம் முதல் உனக்கு நிம்மதியான தூக்கம் வந்துவிடும். ஒரு மனிதனுக்கு தூக்கம்தான் முக்கியம். அந்த தூக்கத்தை தொலைத்தாலே அவன் மனம் இருகலாகி, மன அழுத்தமாகி, அவனால் எதுவும் சிந்தனை செய்ய முடியாது, எதுவும் நல்லதாக யோசிக்க முடியாது. ஏன் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய்? மனதில் சோகம், மனதில் பல பேர் திட்டிய ரணமான வேதனைகள், ரணமான சொற்கள் தான். அவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை. உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை நல்லபடியாக, பெரும் தண்டனையாக கொடுத்து விடுவேன். என் செல்ல பிள்ளை, நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்ல பிள்ளை யாருக்கும் கெடுதல் நினைத்ததில்லை, யாரையும் மனம் விரும்பி பேசியதில்லை. நீ நேர்மையாக வாழக்கூடிய என் செல்ல பிள்ளை, யாருக்கும் மனதால் கூட கெடுதல் நினைக்காத என் செல்ல பிள்ளையை திட்டி ரணப்படுத்தினார்கள் என்றால் அவர்களை நான் சும்மா விடுவேனா? நான் பார்த்து கொள்கிறேன். அவர்களுக்கு என்ன தண்டனை, எப்பொழுது, எப்படி வழங்க வேண்டும் என்று உன் சாயப்பாவுக்கு நிச்சயமாக தெரியும். அதை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள். நீ நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கான நீ தூக்கத்தை தொலைத்து விடாதே. நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும். நாளை உனக்கானது நிச்சயமாக நடக்கும். நீ என்னென்ன நினைத்தாயோ அதையெல்லாம் நாளை நல்ல பொழுதாகத்தான் விடியும். நாளை உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. இனி நீ சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி என சகல சௌபாக்கியங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் வார்த்தைக்கு யார் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும். உன் அருமை இப்போது புரியாது அவர்களுக்கு. என் செல்லமே, மிகப்பெரிய உதவி செய்ய நான் வரப்போகிறேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நான் வருவேன். மற்றொன்றையும் நன்றாக தெரிந்து கொள். ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னால் மட்டுமல்ல, வேறு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆகவே உனக்கானது நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது. நல்ல பொழுது நாளை விடியப் போகிறது. நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்காக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.